ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் வில்லேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களுடைய நந்து பிரபு. இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளா புட்டு கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்ன நாள் நைட்டே நான் வந்து மூக்கலையை ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை நல்லா 2 டைம் தண்ணியில் அலசிட்டு நான் வந்து குக்கரில் எடுத்து வச்சுக்கினேன். எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு மஞ்சள் கொஞ்சம் போட்டு குக்கரில் மூடி போட்டு அடுப்பு மேலே வச்சிட்டேன். கேரளா ஸ்டைலுனாவே தேங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தேங்காய் எடுத்துகிட்டு அது பின்புறத்தில் அந்த ப்ரௌன் ஷேடில் இருக்கிற அந்த தூளெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்து அது மிக்சி ஜாரில் பொடி போட்டு வச்சுக்கினேன். விசில் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 விசில் விட்டுக்கினேன். இப்போ இந்த தேங்காய் நல்லா பவுடர் பண்ணிக்கினேன். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ குக்கரில் வச்சுருந்த மூக்கல்ல பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா சாஃப்டாக வெந்துன்னு வந்துருச்சு. இப்போது இந்த மூக்கல்லையை எடுத்து தட்டில் கொஞ்சமாக போட்டு ஆற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஏன்னா சூடாக இருக்கும்போது ஜாரில் போட முடியாது. அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம். ஜாரில் மசாலா என்னென்ன எடுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, மூக்கல்ல தேங்காய் கொஞ்சம், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், தேவையான அளவு தண்ணி போட்டு நம்ம இதை பேஸ்டாக்கி வச்சிக்கலாம். இப்போ நான் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா 3 கீரி போட்டுக்கின்னு அதோட வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் உப்பு போட்டு வதக்கணுன்னா நல்லாவே வதங்கும். கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே. இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சில்லையா மசாலா அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம மூக்கலையை வேக வச்சுருந்தோம் இல்லையா குக்கரில், அதை தண்ணியோடு சேர்த்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி வச்ச ஜாரையும் கழுவி அதிலே ஊற்றிடலாம். ஊற்றின பிறகு இது பார்த்திங்கன்னா கொதிக்கும் போது தக்காளி நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் தக்காளி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ புட்டு செய்கிறதுக்கு நான் 1 கப் புட்டு மாவு எடுத்துகிட்ருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவை நல்லா ஈரப்பதம் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா மாவு கட்டி கட்டி ஆகிடும். தண்ணி விடுற தவிர அந்த கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு என்கிட்ட புட்டு மேக்கர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் கிளாஸில் தான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி கிளாஸில் ஒட்டாமல் வரதுக்கு கீழே தேங்காய் போட்டுட்டு நடுவில் மாவு போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் தேங்காய் தூவி இந்த மாதிரி 4 கிளாஸ்லேயும் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் இட்லி குண்டால் நான் உலை வச்சிட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம இட்லி குண்டால் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இன்னும் புட்டு மேக்கர் வாங்கலை. கிளாஸ்லேயே சரி ட்ரை பண்ணலாம் எப்படி வருதோன்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு நல்லாவே வந்தது. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இதை மூடி விட்டுடலாம். இது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒவ்வொன்றா எடுத்து தட்டில் இந்த மாதிரி தட்டி தட்டி நம்ம எடுத்துக்கலாம். அது ஓப்பன் பண்ணும்போதே அழகாக வந்துச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. கூட மாமா ஒரு பக்கம் நந்தோ செம்மையாக வந்துருச்சு அப்படின்னாரு. ஆமாம், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, செம்மையாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே எல்லாமே நல்லா வந்துடணும் போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கினேன். ஒவ்வொன்றாவும் தட்டி தட்டி எடுத்தேன். எல்லாமே க்ளீனாக அழகாக வந்துருச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நான் ஒன்றும் பயந்து பயந்து பொறுமையாக எடுத்து வச்சிட்ருந்தேன். மாமா தான் என்னடி இவ்வளோ பொறுமையாக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து கவுக்குறோம் இல்லையோ அவரே டக்கு டக்குன்னு தூக்கிட்டார். எனக்கு பயம் எங்கே போட்டுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்கு டக்குன்னு எடுத்தார். க்ளீனாக தான் வந்துச்சு. அப்புறம் இது மேலே அந்த கடலைக்கறி குருமாவை எடுத்து இது மேலே ஊற்றிக்கினேன். அது பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன். மாமா இதுக்கு முன்னே சாப்பிட்ருக்காரு. கடையில் செஞ்சு கொடுப்பாங்க, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அவர் சொன்ன மெத்தட்லேயே தான் நானும் செஞ்சுருக்கேன். வேறு லெவல். நான் வந்து செஞ்சு சந்தோஷப்படுறதோட மாமா வந்து பார்க்கும்போதே அவருக்கு சந்தோஷம் வந்து தாங்கலை. நந்து அப்படின்னு அவர் சந்தோஷத்தில் என்ன சொல்கிறேனே தெரியாமல் சொல்லிகிட்டு இருந்தார். நானும் சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. இதோட வாழைப்பழமும் சேர்த்து சாப்பிடு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அவரே புட்டும் கொடுத்தாரு வாழைப்பழம். சரி அது கூடயும் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பை வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, சாதம்னு சொல்லிட்டு எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.